சட்டமன்ற தேர்தல் ஒட்டி நிறைய அரசியல் கட்சிகள் தேர்தல் பரப்புரை பிரச்சனத்தை காரசாரமா அங்கங்க பேசி வந்துட்டு இருக்காங்க. அதுல எடப்பாடி செங்கோட்டையனை பத்தி தரமட்டமா பேசியிருக்காரு, ஒரு மாதிரி கேவலமா பேசியிருக்கான்னு சொல்லலாம். அதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். வாங்க டாபிக்ல போகலாம். எடப்பாடி அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையனுக்கு எதிராக தேர்தல் பரப்புரை பிரச்சனை அவர் கட்சி ஆதரிச்சு செங்கோட்டையனுக்கு எதிராக பயங்கரமா பேசியிருக்காரு. செங்கோட்டையனை கிளின்னு கிழிச்சிருக்காரு. இன்னைக்கு இது நாள் வரையும் எடப்பாடி அவர்கள் யாரையுமே அப்படி பேசினது கிடையாது. ஒரு ஸ்டாலினை கூட, குறிப்பா ஸ்டாலினை கூட அந்த மாதிரி பேசினது கிடையாது. செங்கோட்டையனை அப்படி பேசியிருக்காரு. எதுக்காக அப்படி பேசினாருன்னு தெரியல. நீங்களும் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஏய், நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ போட்ட ஆட்டம்லாம் எனக்கு தெரியும். நாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமா நீ பேசக்கூடாது. நான் உண்மையெல்லாம் சொன்னா நீ தெருவில் நடமாட முடியாது, அசிங்கமா போயிடும், கேவலமா போயிடும். என்னை பத்தி உனக்கு தெரியாது, என்னோட ஒரு முகத்தை தான் நீ பார்த்துருக்க, எனக்கு நிறைய முகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருக்காரு. மாதிரியா இழிவாகவும் கேவலமாகவும் பேசியிருக்காரு செங்கோட்டையனை. நாரி போயிடும், கதையெல்லாம் சொன்னா சிரிச்சு போயிடும், சிரிச்சு போயிடும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா செங்கோட்டையனை பேசியிருக்காரு. இன்னைக்கு அதுக்கு செங்கோட்டையன் என்ன அளவுக்கு பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, துரோகத்துக்கு எடுத்துக்காட்டுனா எடப்பாடி அவர்கள் தான். நாங்கெல்லாம் இன்னைக்கு சைன் போடலைன்னா இவர் இன்னைக்கு எங்க முதலமைச்சராக இருந்திருக்க முடியும். அதனால அவரும் நாக்கு இருக்காருன்னு கண்ணாபடி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனும் பதிலுக்கு பதில் பேசியிருக்கிறாரு. உடனே இவரும் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, நான்லாம் ஸ்டாலின் கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டினவன், நீ எல்லாம் ஏமாத்துறான், எனக்கு ஜாக்கிரதையா இருந்துக்கணும், என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர காரசாரமான ஸ்பீச்சை கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி அவர்கள். ரோட்ல நடக்க முடியாது, அதாவது நான் ஒரு நல்ல சட்டை போட்டா கூட உனக்கு பிடிக்காது, நீ அழுது புலம்புனதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காரசாரமா பேசியிருக்கிறாரு. எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு பொறாமையே, இந்த ஆட்சி நான் கைப்பற்றிட்டேன், நான் முதலமைச்சராகி எனக்கு கீழே இந்த ஆட்சி செயல்படுது அப்படிங்கிறதுனால பொறாம பிடிச்சி அலையிறாரு அப்படிங்கிறது மாதிரி அவர் பேசியிருக்காரு எடப்பாடி அவர்கள். அதாவது குறிப்பா சொல்றாரு, நான் நல்ல சட்டை போட்டாலே செங்கோட்டையனுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு மாதிரியான இழிவா ரொம்ப மட்டமா பேசியிருக்காரு. அதாவது ஸ்டாலினை கூட இந்த அளவுக்கு பேசினது கிடையாது. எப்படி சொல்றதுன்னா, நான் உண்மையை சொன்னா நீ ரோட்ல கூட நடமாட முடியாது, அந்த அளவுக்கு கீழ்த்தனமான ஆளு நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காரசாரமா பேசியிருக்காரு. இது மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரையும் மாறி 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 குறை சொல்லும் போது உண்மை இந்த இடத்துலதான் வெளிப்படுது. நம்ம எப்படி சொல்றதுன்னா, இப்பதான் உண்மையே எல்லாரும் உண்மையை பேசிக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் டயத்துல தான் இப்ப நம்ம மற்ற நேரத்துல மக்கள் உண்மையை பேசுவாங்க. அதாவது இந்த அரசியல் கட்சி தலைவர்னா இப்படிதான், இந்த ஆள் இப்படிதான் இருப்பாரு, இவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு நம்ம தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசிப்பாங்க. அதாவது ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் பேசிப்பாங்க. இந்த எலெக்ஷன் டயத்துல மட்டும்தான் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்ற தலைவர்களையும் சரி அவங்களையும் சரி உண்மையை கரெக்டா பேசிக்கிறாங்க. நீ இப்படிப்பட்டவன்டா, நீ பண்ண அயோக்கியத்தனம்லாம் எனக்கு தெரியாதா என்ன, நீ பண்ண அயோக்கியத்தனத்தை நான் சொன்னா நீ ரோட்டில் நடமாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொன்னார்ல. அது காரணம் அதெல்லாம் உண்மையா இருக்கும். உண்மையா இருக்கிறதுனாலதான் அவங்க பேசுறாங்க, இல்லைன்னா பேசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பதிலுக்கு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியை பத்தி பேசுறாருல, நாங்கெல்லாம் கையெழுத்து போட்டதுனாலதான் நீ மலைப்பாம்பு மாதிரி காலில் விழுந்ததுனாலதான் உனக்கு ஆட்சி கிடைச்சது அப்படிலாம் சொல்றாரு. அப்ப எடப்பாடி துரோகத்துக்கு எடுத்துக்காட்டுனா எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் பேசியிருந்தாரு. அதுவும் ஒரு உண்மையாதான் பார்க்கப்படுது. ஏன்னா மாறி மாறி இவரை பத்தி அவரும் அவரை பத்தி இவரும் குறை சொல்றதுங்கிறது அப்பதான் மக்களுக்கு அது ஒரு உண்மையான குற்றச்சாட்டு, உண்மையான குறை அப்படிங்கிறது மக்களுக்கு வெளிப்படையா அது தெரியுது. இந்த டயத்துல மக்களாகிய நீங்கள் எந்த அரசியல் கட்சி, பிஜேபியா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், மாம்பழ கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சினாலும் சரி, அவங்கவுங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைவேற்றாம போறாங்களோ அது வேற பட்சம். அந்த ஒவ்வொரு கட்சியினர் பத்தியும் தனிப்பட்ட முறையில சொல்றாங்க பாருங்க, அது அத்தனையும் உண்மை. அதை நீங்க மக்கள் ஏத்துக்கிட்டு தான் வேணும். ஏன்னா கரெக்டா தான் பேசுறாங்க. ஏன்னா அவங்கள பத்தியான கரெக்டான உண்மையை சொன்னாதான் இவங்களுக்கு ஓட்டு கிடைக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அதனால அது உண்மையை கரெக்டா சொல்றாங்க.
மக்களாகிய நீங்கள் அதை சிந்தித்து பார்த்து செயல்பட்டு இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து யாருக்கு வாக்கு செலுத்தினா அவங்க நல்லபடியான ஆட்சி இந்த மக்கள் தமிழக மக்களுக்கு கொடுப்பாங்களோ அதை சிந்தித்து செயல்பட்டு நீங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கையா இருக்கு. ஓகே மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த செங்கோட்டையன் எடப்பாடியோட ஸ்பீச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களை, மீண்டும் மறுபடியும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரோட்டு புது டென்ட்.